என் மாமியாரும் மாமனாரும் மட்டும்தான் என் சாவுக்கு முழு காரணம். எனக்கு என் தானே ரொம்ப பிடிக்கும். மன்னிச்சு அத்தா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நான் பண்ண ஒரு தப்புதான், இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலதான். நீ எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருந்த, ஒரு இடத்துல கூட நீ விட்டே கொடுக்கல. நீ நல்ல புருஷன், அவன மாதிரிலாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அம்மா அப்பா படுத்துற படத்தை தாங்கிட்டு என்னால இருக்க முடியாதுதான். நானும் ஷோபாலனும் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவரை மாதிரி ஒரு மனுஷன் யாரையுமே பார்க்க முடியாது. என்ன அவ்வளோ நல்லா தான் வச்சிருக்கு ஷோபாலன். எல்லாமே எனக்கு பண்ணிருக்கு. ஆனா எங்க அம்மா அப்பா அப்படி இல்லை. நான் எப்போ குழந்தை பெற்று அங்கே போனேனோ அப்போலேருந்து அவங்க என்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்க சொல்றதை கேட்டுட்டு அவங்க வீட்டிலேயே அவங்களுக்கு அடிமையா இருக்காங்க. என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. அப்பாவி மருமகளின் கடைசி வீடியோ. என்னால அதுக்கு மேல சுத்தமா முடியல. மாமனார் மாமியார் கொடுமை தாங்காமல் செய்த பகீர் செயல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆழ்காரன்குளம் கிராமத்தை சேர்ந்த சிவபாலன் அப்படின்றவரு காதலிச்சு காவியா அப்படின்ற இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில தான் 2 பேருமே தங்களோட வீட்டுல வாழ்ந்துட்டு வந்த நிலையில காவியாவோட மாமியார் மற்றும் மாமனார் தன்னோட மருமகள் கிட்ட தினந்தோறுமா சண்டையிட்டு கொடுமை செய்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இதனால கணவன் சிவபாலன் தன்னோட மனைவி காவியாவை அருகில் இருக்கக்கூடிய தாயார் வீட்டுல போய் விட்டு இருக்காங்களாமா. தாயார் வீட்டுல தங்கி இருந்த காவியா நேற்றிரவு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொடுமை தாங்காம விபரீத முடிவு எடுத்திருக்காங்க. வீட்டுல இருந்தவங்க காவியாவை காணாம போயிடுச்சு தேடி பார்க்கும் பொழுது கிணற்றுல சடலமா கிடந்தது தெரிய வந்திருக்குது. உடனடியா தீயணைப்பு துறையினரோட சேர்ந்து உடலை மீட்டு போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எந்த ஒரு விபரீத முடிவுக்கான காரணம் என் மாமனார் மாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வெளியிடக்கூடிய எந்த ஒரு கடைசி வீடியோ இணையதளம் முழுக்க வைரலாகி சர்ச்சையை கிளப்பிட்டு வருது.